Shaktipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Let's go holidays. Travel beyond boundaries. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. நம்ம வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ளவே நமக்கு வந்துட்டு செய்ய முடியலையே வாஸ்துவை, வெளி வாஸ்துன்னு எப்படி பார்க்க முடியும்? 4 பஞ்சபூதத்தில் 5ல் வந்து 4 உள்ளே வந்துடுச்சு, 1 மட்டும் பாக்கி ஆகாயம். ஆகாயம் எங்கே வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால்க்கும் நடுவில் இருக்கிற செட்பேக் ஏரியா தான். அதில் தான் அந்த காற்று வந்து சுழற்சி, அந்த சுழற்சி மூலியமாக தான் அந்த ஆகாய சக்தி வேலை செய்யும். அதனால தான் காம்பவுண்ட் கண்டிப்பாக போட்டாகணும்னு சொல்கிறோம். பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஈஸ்ட் சைடு ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த காம்பவுண்ட் வந்துட்டு யூஸ் கிடையாது. நான் அதிகமாக கேள்விப்பட்டது வந்து வாஸ்து மீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, மீன் வளர்க்குறது ஆசைப்பட்டீங்கன்னா வளர்த்துக்கலாம், வாஸ்துக்கு அதுக்கும் சம்மந்தம். வீட்டில் இந்தந்த பொருட்கள்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட வாஸ்துக்கு ரொம்ப நல்லதுன்னா என்னென்ன பொருட்கள் சொல்வீங்க? வாஸ்துக்கு வந்து எதுவுமே வந்து ரெமெடி கிடையாதுங்கம்மா. இங்கே வேணும்னா வச்சுக்கலாம். இந்த மீன் வேணும்னு ஆசைப்படுறீங்க, பழச்சுங்க, வச்சுங்க, தப்பு இல்லை. அதனால் அந்த வைக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது வாஸ்துவால் பெனிஃபிட் கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அதை வந்துட்டு அந்த பிரேக் பண்ணுறதெல்லாம், அந்த வாஸ்து ரூலை பிரேக் பண்ணுறதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் சும்மா ஒருத்தர் 2 பேர்கிட்ட பார்த்துட்டு விட்டுற மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும், இன்னொருத்தர் பண்ணால் தப்பாகிடும். நான் ஒரு 20 பேர் 30 பேர் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருந்ததுக்கப்புறம் தான் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் எடுத்து தான் எல்லாத்துக்குமே நான் சொல்லி செய்ய சொல்லியிருக்கேன். வாஸ்துன்றப்போ நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய வந்துடுச்சு, ரீல்ஸ் மூலயமா சொல்றாங்க, அதை பார்த்து வீடு வாங்குறாங்க, அதை பார்த்து இடம் புக் பண்ண போறாங்க. அப்படின்றப்போ நீங்க பாக்குற ஒரு விஷயம் இது ரொம்ப தப்பா இருக்கு, இது வந்து இப்படி தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும்ல, அது என்னெல்லாம் இருக்கு? கண்டிப்பா நிறைய இருக்குமா, அப்படி பார்த்தா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்கம்மா, கலரு, இதெல்லாம் தேவையில்லாதது. இதெல்லாம் வந்து வாஸ்துல கண்ட்ரோல்லே இல்லை. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ளவே நமக்கு வந்துட்டு செய்ய முடியலையே வாஸ்துவை, வெளி வாஸ்துன்னு எப்படி பார்க்க முடியும்? ஆக்சுவலி அது ஒரு கொஸ்டினாவே இருந்துச்சு. இப்போ வெளி வாஸ்துன்னு போகும்போதுமா ஒரு லேஅவுட் போட்டுருக்குறாங்கன்னா உங்களோட நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு மலை இருக்கக்கூடாது, உயரமான கோபுரம் இருக்கக்கூடாது, இப்படின்னு வாஸ்து ரூல்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொங்கு நாட்டு பெல்ட்டு, அதாவது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லேஅவுட் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மலை இருக்கும். அந்த பக்கம்லாம் கரெக்டாக நார்த் ஈஸ்ட்டில், அதாவது ஈசானியத்தில் வந்துடும் உங்களுக்கு. அப்போது அந்த லேஅவுட் எல்லாமே அப்போ எதுவுமே விற்காதா, இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் கெட்டு போயிடுவாங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. காம்பவுண்டுக்குள்ளவே நம்மளால் பண்ண முடியலையே, ஊர் இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கிற அந்த மலை என்ன பண்ண முடியும், கோவில் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அதே மாதிரி முட்டு சந்தை பற்றி பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் காம்பவுண்டு போட்டியா, இந்த காம்பவுண்ட்லேயே ஒரு சில இதெல்லாம் இருக்குது, வீடை கட்டிடுவோம். 4 பஞ்சபூதத்தில் 5ல் வந்து 4 உள்ளே வந்துடுச்சு, 1 மட்டும் பாக்கி ஆகாயம். ஆகாயம் எங்கே வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால்க்கும் நடுவில் இருக்கிற செட்பேக் ஏரியா தான். அதில் தான் அந்த காற்று வந்து சுழற்சி, அந்த சுழற்சி மூலியமாக தான் அந்த ஆகாய சக்தி வேலை செய்யும். அதனால தான் காம்பவுண்ட் கண்டிப்பாக போட்டாகணும்னு சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஈஸ்ட் சைடு ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த காம்பவுண்ட் வந்துட்டு யூஸ் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய இடங்கள்ல காம்பவுண்ட் தானே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட் போடுங்க, அதையும் தாண்டி இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ஒரு 3 இன்ச்சஸ் கேப் விட்டுருங்க அப்படின்னு. இந்த கேப் விட்டால் என்ன ஆகுங்க, அதில் என்னென்னலாம் போய் உட்காரும், தேவையில்லாத பூச்சி பாம்பெல்லாம் போய் உட்காரும். 2வது அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த குப்பை எடுக்க முடியுமா ஒரு 10 வருஷம் கழிச்சு? இந்த கேப் போடுறதுனால என்ன வாஸ்து வேலை செய்யுது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா ஒரு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் நமக்கு. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா நீ காம்பவுண்ட் கூட போடாது. அந்த காம்பவுண்ட் இருக்குது, அவங்களது இருந்துன்னு போட்டோம், எப்பாவது விழுந்துருச்சு அந்த காம்பவுண்ட், அப்போ நீ கட்டிக்கோ. காம்பவுண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம வீடு, அவ்வளோதான். இப்போ அங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குதுல்ல, ஓகே, ஒரு பக்கம் இருக்குது, நீ 3 பக்கம் மட்டும் போட்டுக்கோ. காற்று அந்த ப்ரெஷர் உள்ளே போச்சுன்னா அந்த வீட்டை சுற்றி வரும், இது ஒர்க் பண்ணும். அது அவன் வீட்டு காம்பவுண்டுன்னு சுத்தாமல் போயிடுமா காற்று? அதுக்கு தெரியுமா இது உங்கள் காம்பவுண்ட்டாக அவங்க இதை மாதிரி பேசுகிறது தான் பிரச்சனையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல காம்பவுண்ட் வேணுன்றது நான் சொல்கிறேன். ஆனால் அது வந்துட்டு உங்கள் காம்பவுண்டு தான் இருக்கணும், அதில் ஒட்டக்கூடாது, அங்கே கேப் வைக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்கம்மா. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி அந்த செட்பேக்கில் வந்து ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்குது, எந்த பாகம் டவுனில் இருக்கணும், எந்த பாகம் உயரமாக இருக்கும், இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும், இதையெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பார்க்க முடிகிற விஷயத்த, சாத்தியமான விஷயத்தை மட்டும் பார்த்தா போதும். அதை விட்டுட்டு இந்த இடத்துல விட்டுட்டாங்க முட்டு சந்து, இதுக்கு மேலே போகல. கார்னர் ஃப்ளாட்ஸ்லாம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை, எல்லா கார்னருமே வாங்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கணும், ஒரு கரெக்டான வாஸ்து முறையோட பார்த்து அமைச்சிக்கிட்டிங்கன்னா எந்த ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம். இப்போ இந்த கழிவுநீர் தொட்டி அதை பற்றி நம்ம பேசவே இல்லை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
அது எங்கன்னா வாயுதில் தான் வரணும். சவுத் ஃபேஸிங்கில் வாங்கினா கண்டிப்பாக கொண்டாந்து அக்னியில் போட்டுருவாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்துரும். இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிகிட்டே போகிறேன் நான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நின்றுறேன் பாருங்கள் ஸ்ட்ராங்காக. ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு இதை ஓவர்டேக் பண்ணக்கூடாது வாஸ்து ரூலில். இது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருவேன். இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். பார்க்கலன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் அந்த வீட்டில். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல? நீங்கள் இதை சொல்லி அதை மறுத்து அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய இருக்குங்கம்மா. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே செங்கல்பட்டில் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக நின்றுடுச்சு பில்டிங். அது பெரிய பில்டிங் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்னர் கட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ரோடுக்காக சேம்பர் மாதிரி 45 டிகிரியில் கட் பண்ணுவோம். கார்னர் மட்டும் கட் ஆயிரும். ஏன்னா ரோடு திரும்புகிற இடத்துல எல்லா ஃப்ளாட்டுக்குமே வரும் அது லேஅவுட்லேயே. அது வந்து நான் ஈசானியை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்கம்மா. அதை விட்டுட்டு மற்ற 3 பாகமாக வாயு கட்டாக இருந்தாலும், நிருதி கட்டாக இருந்தாலும், அக்னி கட்டாக இருந்தாலும் நான் வாங்கிடுங்கன்னு சொல்லுவேன். ஈசானியம் கட்டான மட்டும் வாங்க மாட்டேன், வேறு ஃப்ளாட் வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சேம்பர் வர ஏரியாவை கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணிவிட்டு வெளியில் விட்டுருங்க. நீங்கள் கார்டன் கேன்னு வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் வந்து உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க. உங்கள் காம்பவுண்டு ஸ்கொயராக இருக்கணும். இதே மற்ற பாகமாக இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிவிட்டு காம்பவுண்ட் அந்த மாதிரி போட்டு இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஈசானிய பாகத்தில் போட்டு அங்கே நின்று போச்சுங்கம்மா. அவங்களுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அவங்க இன்ஜினியர் கூட பிரச்சனையாகி நான் வந்து 2வது ஆள்னு நினைக்கிறேன். வாஸ்து போகிறாங்க, கூப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் என்ன கூப்பிடுறாங்க. அங்கே போனோன்னே எல்லாமே கரெக்டாக இருக்கிற அளவுக்கு அக்னியில் மட்டும் டாய்லெட் நான் சொன்ன மாதிரி டாய்லெட் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, உடச்சி எடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் இந்த ஒரு பார்ட்டுக்கானால இவ்வளோ பெரிய பில்டிங் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் அப்படியே வரும்போது பார்த்தா அப்புறமா ஈசானியில் இந்த காம்பவுண்டை பார்த்துட்டேன். அப்புறம் சொல்லிவிட்டேன். ஆனால் சொன்ன உடனே செஞ்சுட்டாங்க அவங்க. இதுக்கு இப்போ பார்க்காதீங்க சார், இந்த மாதிரி 5000 6000 கொடுத்து வாங்கிக்கிறோம் ஸ்கொயர் ஃபீட்டு. இது கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் ஃபீட்டு வேஸ்ட் ஆகிருமே. பெரிய இடம் அது, பார்க்காதீங்கம்மா. பெரிய அமௌண்ட் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டியிருக்கீங்க. இந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் வந்து நின்றுடும் உங்களுக்கு. அது பண்ணிவிடுங்க அப்படின்னா உடனே அந்த அம்மா டாக்டர் அவங்க உடனே பண்ணிட்டாங்க. பண்ண ஒரு 20 நாளில் வேறு இன்ஜினியர் வந்தார், கம்ப்ளீட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் அது ஓப்பனே பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. இன்னொரு இடத்துல படிக்கட்டுங்க அதே மாதிரி தான். நேருதியில் படிக்கட்டு போட்டிருந்தாங்க, ஸ்டேர் கேஸு. அது ஒரு 3 ஃப்ளோரு. ஸோ அங்கேயே அதை தான். ஆனால் மிகப்பெரிய செலவாகும். அப்புறம் அவங்களும் அதே மாதிரி பண்ணிவிட்டு வாயுவில் போட சொன்னேன். வாயுவிலே சில வாஸ்து நபர்கள் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இன்னர் ஸ்டேர் கேஸு. ஆனால் நான் அதுக்கு அலோவ் பண்ணுறேன். இன்னர் ஸ்டேர் கேஸ் போடலாமா? இப்போ உள்ள வீட்டுக்குள்ளே தாராளமாக போடலாம்மா, தாராளமாக போடலாம். அதாவது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்னு போடுவாங்க, நம்ம தாராளமாக போடலாம். ஆனால் பாகம் இருக்காது. சவுத் சைடில் சென்டரில் போடலாம், வெஸ்ட் சைடு சென்டர் போடலாம்மா. இந்த 2 பாகத்தில் போடலாம். சாதாரண காமனாக வந்து கமர்ஷியலாக போடுவாங்க. 2-3 ஃப்ளோர் வீடை கட்டி வாடகை விட்டுருப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து போடும்போது என்ன ஒன்றாக்கா நீங்கள் வாயுவில் போட்டுக்கலாம், அதை நார்த்து வெஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஆனால் அதுவே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அலோவ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய போட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் அதை வந்துட்டு அந்த பிரேக் பண்ணுறதெல்லாம், அந்த வாஸ்து ரூலில் பிரேக் பண்ணுறதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் சும்மா ஒருத்தர் 2 பேர்கிட்ட பார்த்துட்டு விட்டுற மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். இன்னொருத்தருக்கு பண்ணால் தப்பாகிடும். நான் ஒரு 20 பேர் 30 பேர் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருந்ததுக்கப்புறம் தான் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் எடுத்து தான் எல்லாருக்குமே நான் சொல்லி செய்ய சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நான் அதிகமாக கேள்விப்பட்டது வந்து வாஸ்து மீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னே ஒரு தனி டேங்க் அதுக்கு ஒன்று இருக்கும், இன்னொரு தனி டேங்க் வந்து லைக் இதுக்காக நம்ம ஆசைப்படுற மீன் வளர்க்கறதுக்குன்னு ஒன்று இருக்கும். வாஸ்து மீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. மீன் வளர்க்குறது ஆசைப்பட்டிங்கன்னா வளர்த்துக்கலாம். வாஸ்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக வேணால் ஒன்று சொல்லுவாங்க, இந்த திருஷ்டி இதெல்லாம் கண் திருஷ்டின்றதெல்லாம் உண்மைதாங்கம்மா. அது எல்லாருக்குமே அது பாடுறது உண்மை தான். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மீன் வந்து வாங்கிக்குது அப்படின்றாங்க, எடுத்துக்குது. அது சில மாதிரி பார்த்தீங்கன்னா டேங்கில் திடீர்னு 2-3 மீன் செத்துரும். அது காரணம் வந்து உங்கள் வீட்டுக்கு வேறு ஆபத்து அது எடுத்துக்கிச்சு அப்படின்வாங்க. அது வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நியாயமாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. திருஷ்டி படிகாரம் கட்டுவாங்க வாசலில், அதெல்லாம் கட்ட வேண்டியது தான். திருஷ்டிங்கிறது ஒரு உண்மை தான். ஸோ அதில் பேய் பிசாசுலாம் நம்பிக்கை கிடையாது எனக்கு. அதில் நான் யாருக்கும் ரெக்கம் பண்ணுறதில்ல. யாராவது கடவுள் அவங்கள வந்து உடனே கிளியர் பண்ணிவிடும், அதெல்லாம் நம்பாதீங்க, கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த விஷயம்லாம் இருக்குது தான். இந்த திருஷ்டி, கண் திருஷ்டி, பூசணிக்காய் உடைக்கிறது, எலுமிச்சம், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளோட சம்பிரதாயத்தில் அதெல்லாம் உருவாக்கணும் வச்சாங்க. அதெல்லாம் உண்மை தான். அந்த மாதிரி தான் இந்த மீனும் உங்கள் ஆசைக்கு வளர்த்துக்கோங்க. நிறைய ஒருத்தரோடு கேட்டார், நாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டார் ஒருத்தர். நாய்க்கு ஏன், கோழிக்கு வாங்கி போடு, காகத்துக்கு வை சாப்பாடு, பறவைங்களுக்கு தண்ணி வைங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க. வாயிலா ஜீவனுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கு போகிறீங்க, சர்வர்கிட்ட அங்கே வந்து 20 ரூபா 30 ரூபா வைக்கிறீங்க. அவருக்கு நிறைய ஒரு 200 பேர் சாப்பிட்டாலும் 200 பேரும் கொடுத்துட்டு போவான். ஆனால் வெளியில் ஒருத்தர் வயசான ஒரு விசில் அடிப்பார், ரிவர்ஸ் பார்ப்பார் காருக்கு, அவருக்கு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு. 100 ரூபா கொடுத்து பாருங்கள், அந்த எஃபெக்ட்டு உங்களுக்கு ஒரு 4 நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் அப்படின்னு.
நீங்கள் 20 ரூபா கொடுத்தா அடுப்படாது. இது என்ன சார் நம்மளால எவ்வளவு முடியும் அசந்து போகிற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க நான் தர்மம் பண்ணாவே உடனே போயிட்டு சாதம் வாங்கி போய் கொடுப்பாங்க. என்னோட கிளைண்ட்டுக்கெல்லாம் நான் சொல்லிகிட்டே வரேன், மாற்றிக்கிட்டே வரேன். தயிர் சாதம் வாங்கி கொடுத்துருவாங்க. திதி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு. திதி கொடுத்துட்டு வந்தவொடனே 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு ஜோசியர். கரெக்டு தான். அது நேராக இப்போ அவங்க ஒரு தயிர் சாதம் ஒரு 5 பேக்கெட்டு இல்லை ஒரு தக்காளி சாதம் 5 பேக்கெட் வாங்கி கடற்கரைன்னு கோயில் வாசனை கொடுத்துட்டு வந்து அவன் சாப்பிட மாட்டான். ஏன்னா ஏற்கனவே அமாவாசை எதுக்கு நிறைய வந்திருக்கும் பேக்கெட் அவருக்கு. அது எதை சாப்பிட்றது, எது இருக்கிறது எது பெஸ்ட்டுன்னு பார்த்து சாப்பிட்டு மீதியை நாய்க்கு வச்சுருவார், யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவார். நான் சொல்லுவேன், ஏன் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, முறுக்கு பேக்கெட் வாங்கி கொடுங்க, நல்ல அடையார் ஆனந்த பவுலில் போயிட்டு நீங்கள் எங்கே அங்கே தானே வாங்குவீங்க உங்கள் வீட்டுக்கு, அங்கேயே வாங்கி போய் கொடுங்க. ஒரு பேக்கெட் வாங்கி போய் கொடுங்க. 30 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் பேக்கெட் இருக்குது. அதிரசம் வாங்கி கொடுங்க. இன்னும் உங்களால் ஜாஸ்தி காசு இருந்ததுனாக்கா 4 முந்திரி பருப்பு திராட்சை கல்கண்டு போட்டு பேக்கெட் பண்ணி அழகாக பேக்கெட்டை அழகாக கொடுத்து அதெல்லாம் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிடும்போது அவங்க மன திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தர்மம். சும்மா ஏதோ ஒரு தயிர் சாதம் கொடுத்துட்டு கடமைக்குன்னு கொடுக்காதீங்க. அதே மாதிரி துப்புர தொழிலாளர் வராங்க, ரோட்டில் பார்த்தா வயசானவங்க 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க க்ளீன் பண்ணுறாங்க, நம்ம போட்ட குப்பையை அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தோம்னா அது அவங்களுடைய அது ரொம்ப அவங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமே இல்லை. 1 மணிக்கு ஒரு அம்மாவை பார்க்குறேன், சாப்பிட்டு ரொம்ப தோண்டிருக்காங்க. சாப்பிட்டீங்களா, வண்டி நிறுத்திட்டு கேட்குறேன், சாப்பிட்டீங்களா, இன்னும் இல்லை சார். நாங்கள் ஏன் இன்னும் டியூட்டி டைம் முடியல அப்படின்னா, ஏன்னா டைம் ஆகுது, இல்லை 2:30 மணிக்கு தான் முடியும். காசை கொடுத்துட்டு போனால் அந்த அம்மா அந்த பார்த்த பார்வை இருக்குது பாருங்கம்மா, அதிலே தெரியும் நம்மளுக்கு அந்த ஒரு கருணையான பார்வைன்றது. அதெல்லாம் உங்கள் திருஷ்டியெல்லாம் கழிச்சு காணாமல் பண்ணிட்டு போயிடும். திருஷ்டி இல்லை, கர்மாவே கழிச்சிடும். ஸோ இதெல்லாம் பார்க்குற இந்த நேயர்கள் வந்துட்டு கலாட்டா டிவைனில் பார்க்குறவங்க எல்லாமே கண்டிப்பாக அவங்கெல்லாம் செய்யணும். செஞ்சால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும். சரி, இப்போ இந்த வாஸ்து மீன் மாதிரி வீட்டில் எந்தெந்த பொருட்கள்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட வாஸ்துக்கு ரொம்ப நல்லதுன்னா என்னென்ன பொருட்கள் சொல்வீங்க? எதுவுமே வந்து வாஸ்துக்கு வந்து எதுவுமே வந்து ரெமெடி கிடையாதுங்கம்மா. இங்கே வேணும்னா வச்சுக்கலாங்கம்மா. இப்போ மீன் வேணும்னு ஆசைப்படுறீங்க, வளர்ச்சுங்க, வச்சுங்க, தப்பு இல்லை. அதனால் அந்த வைக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது வாஸ்துவால் பெனிஃபிட் கிடையாது. அந்த மீனை வச்சு தினம் அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கர்மா உங்களுக்கு கிடைக்கும், அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். என்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் இந்த ஆமை சிலை மாதிரி இருக்கிறதுலாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இது வாஸ்து வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதானா? நீங்கள் எதை வேணா வச்சுக்கோங்க, உங்கள் அழகுக்கு வச்சுங்க, அது வாஸ்துக்கு ஒர்க் பண்ணாது, டெஃபினட்டாக பண்ணாது. இந்த பக்கம் கண்ணாடி வைங்க, அந்த பக்கம் கண்ணாடி வைங்க, பிரமிடு வாங்கி வைங்க. வீட்டுக்கு வந்த உடனே நேரில் ஒரு கண்ணாடி இருக்கு, அது வந்து திருஷ்டிக்காக வைக்கிறாங்க, அது தப்பு இல்லை, வச்சுக்கலாம். ஏன்னா அது பார்த்த உடனே அந்த ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அது ஓகே, அது நியாயம்தான். ஆனால் அந்த பிரமிடு வைக்கிறதுனால வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷமே போயிடுன்னு சொல்லிலாம் விற்கிறாங்க, நானே நிறைய பார்க்குறேன். அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ணாது. அதெல்லாம் அந்த காசுக்கு ஏதாவது தர்மம் பண்ணிட்டு போங்க, கொஞ்சமாவது உங்கள் வாழ்க்கை மாறும். வீடே தவறாக இருந்தாலும் வாஸ்து தவறே இருந்தால் கூட நீங்கள் பண்ணுற தர்மத்தில் கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிக்கலாம். உங்கள் கர்மா கழியும். கர்மா கழிஞ்சாவே போதும், உங்களை வாழ்க்கையில் வழி மேல் வழி அடுத்துன்னு கிடச்சிட்டே போயிடும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த ஆமை வீட்டில் வைக்கிறதா இருக்கட்டும், வந்து இல்லைனா வந்து வாஸ்து மீன் வளர்க்குறது, இந்த எல்லா விஷயங்களுமே வந்து இது கண்டிப்பாக வச்சா நம்ம வீடு வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்ற ஒரு நிச்சயமா இல்லை இதில் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Let's go holiday. Travel beyond boundaries. Daily Logie Wellness Sugar. வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை.